इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ஸ்ரீ குருபியோ நமः. 112வது பக்கம். அத்திர கேचित् அபியசிகாசங்காம் தர்சயந்தः பிரம்ம ஜிஜ்ஞாசாம் கிருஹத் ஆரப்ய. பூர்வமீமாம்சா சாஸ்திரம், உத்தரமீமாம்சா சாஸ்திரம், இந்த ரெண்டுல பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தினாலேயே உத்தரமீமாம்சா சாஸ்திரம் யதார்த்தம், அதாவது இது ஒரு தனி சாஸ்திரம் தேவைப்படாது அப்படின்னு ஒரு குருவர்கள். அதனால இந்த ஒரு சாஸ்திரம் வேண்டாம். சில பேர் என்ன சொல்றா, பூர்வமீமாம்சா நியாயங்களுக்கு உத்தரமீமாம்சா வேதாந்த வாக்கியார்த்தத்தையும் நிர்ணயிக்கலாம், அதே நியாயம்தான் வேணும். இருந்தாலும் அந்த நிவர்த்தி ஆகாத ஒரு விசேஷமான அதிகமான சந்தேகம் இந்த வாக்கியங்கள்ல வருது, வேதாந்த வாக்கியங்கள்ல. அப்ப அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்னா அந்த பூர்வமீமாம்சா சாஸ்திரம் போராது, அதுக்கு மேல வரக்கூடிய சந்தேகம் தான் இது. அதனால அதை நிவர்த்தி பண்றதுக்கு வேதாந்த சாஸ்திரம்ங்கிறது தேவைப்படுது. வேதாந்த சாஸ்திரம்னா சூத்திரம், வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம், இந்த பிரம்மசூத்திரங்கிறது அவசியம் தேவைப்படுறதுன்னு சொல்றாராம். அதை இப்ப சொல்றாரு. அதுதான் அபியசிகாசங்கான்னு. அந்த பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தினாலே நிவர்த்தியாக முடியாத அப்படி ஒரு அதிகமான சங்கை இங்க தர்சயம் சந்திராம் தர்சயந்தா பிரம்ம ஜிஜ்ஞாசாம் புருஷத் ஆரம்பி. அதுக்காக பிரம்ம ஜிஜ்ஞாசான தனி சாஸ்திரம் தேவைப்படும். தேயமற்ற அபியசிகாசங்கா, அந்த நடுப்புல அந்த இதெல்லாம் வேண்டாம். தேயமற்ற அபியசிகாசங்கான ஒரே வாக்கியம். சோதனாலட்சணோர்த்தோ தர்மஹா இது குருவதா விசேஷே பிராமாண்யம் தரிசிக்கும். ஜெயிதிரி சோதனாலட்சணோர்த்தோ தர்மஹான்னு 2வது சூத்திரம் பண்ணிட்டார். அதாவது பிரம்ம ஜிஜ்ஞாசா தர்மம்னா என்னன்னா சோதனா லட்சணா. லட்சணங்கிற சப்தத்துக்கு பிரமாணம்னு இருக்கும், சோதனாங்கிற சப்தத்துக்கு விதின்னு அர்த்தம், விதிவாக்கியம்னு அர்த்தம். விதிவாக்கியத்தை பிரமாணமாக கொண்டது தர்மம். அதாவது விதிவாக்கியத்தினால எது விதிக்கப்பட்டதோ அதுதான் தர்மம். அப்படின்னா என்னாச்சு, விதிவாக்கியம் பிரமாணம் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்துல அவர் தெரிவித்து விட்டாராம். இது புருவதா விதேகே பிராமாண்யம் தரிசிதம். விதிவாக்கியம் பிரமாணம்ங்கிறத அவர் சொன்னாராம். வேதாந்தத்துல என்ன ஆகுதுன்னா பல இடத்துல விதிவாக்கியமே இல்லை. அந்த விதிகோஷகமான விதியை தெரிவிக்கக்கூடிய அந்த லிங்கோ தவ்ய இந்த பிரத்யங்கள்லாம் பல இடத்துல இல்லவே இல்லை. சில இடத்துல இருக்கு, சில நிறைய இடத்துல இல்லை. அத்தனா இந்த வேதாந்தே தேசுதிது வாக்கியது விதிரேவ நஷ்டவே. எப்படின்னா பாருங்க, கதையிலும் இந்த இதை கூட பார்த்தோம்னா இங்க விதிவா வாக்கியமே கிடைக்காது. இது எல்லாமே தத்துவமசி உபதேசம் பண்றது எல்லாமே விதியே இல்லை. என்ன ஆத்மாவாரி பிரஷ்டவிகாங்கிற மாதிரி கூட இங்க ஒன்றும் சொல்லலை. அதனால இங்கெல்லாம் விதியே இல்லை. இத்தேவமாதிரி எத்தராப்பி விதி ஸ்ரூயத்தை வேதாந்தத்துல வேற சில இடத்துல விதி இருக்கா மாதிரி இருக்கு. எப்படின்னா ஆத்மாவாரி பிரஷ்டவியா, பிரஷ்டவியா ஒரு கவியான சொல்லிருக்கீங்க, அந்த விதி இருக்கா மாதிரி தெரிகிறது. இதே மாதிரி இன்னொரு வாக்கியம் தப்பில் எதந்தகா தது அங்கேஷ்டவியம் தத்வாவ விதிஜாசிதவியம், இதெல்லாம் கவிய பிரத்தியம் போட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் விதிவாக்கியமாக தெரியுது. இது தத்திர யத்யபி கிருத்யாக அவிசேஷேன விதூஸ்மரியந்தே ததாபி யஹ பாவாபிதாயி கவ்ய பிரத்யயः சஹ கிரியாயாம் புருஷம் நியோக்தும் சக்னோதி எத்திர குணः கர்ம பிராதான்யேன உச்சதே தத்திர திரவ்யே குணபூதாம் கிரியாம் ந காரியாந்தர சம்பந்தித்வேன விதாதும் சக்னோதி. இந்த கவ்யங்கிற பிரத்தியம் இருக்கு, இதுக்கு கிருத்தியான்னு பேரு கொடுத்துருக்கான் பாணி. கிருத்தியாக அப்படின்னு சில பிரத்தியங்களுக்கு அவர் பேர் கொடுத்துருக்கார். அதுல என்னென்ன ஒண்ணுன்னா கவ்யத்து, கவ்ய, அணி, எரு, எத்து, நெத்து, இந்த மாதிரி சில ஒரு 7 பிரத்தியம் தான் ஒரு ஜாஸ்தி பிரத்தியம் இல்லை. இதெல்லாம் கிருத்தியம். கிருத்திய பிரத்தியம். இந்த கிருத்திய பிரத்தியம் இருக்கு, இது விதியையும் சொல்லும்.
விதினா பாருங்களேன், கர்த்தவியம் அப்படின்னா செய்ய வேண்டும் அப்படின்னு தெரியுது இல்லையா? குறியாத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம் கிடைச்சிருக்கோ அதே மாதிரி கர்த்தவியம்னு சொன்னாலும் அந்த விதி இருக்கு தெரியறதா. ஆக சாமானியதா வைசாபிசர்ஜ பிராப்த காலேஷு கிருத்தியான்னு ஒரு சூத்திரம் பண்ணியிருப்பாங்க. அதாவது விதி சூத்திரத்துக்கு அப்புறம் இந்த சூத்திரம் விதி மந்திரணாமந்திரணாதேச விதின்னு சொல்லக்கூடிய சூத்திரம் இருக்கு இல்லையா? அந்த சூத்திரம் சொல்லிட்டு அந்த அர்த்தத்தையும் எடுத்துட்டு இதை தவிர இந்த பிரைசா அபிசர்க்கம் பிராப்த காலம் இதெல்லாமும் சேர்த்து அந்த கிருத்திய பிரத்தியம் தெரிவிக்கும். ஆக பொதுவா கிருத்திய பிரத்தியங்கிறது விதியை தெரிவிக்கக்கூடிய பிரத்தியம் தான். ஏன்னா குரு அப்படின்னு சொன்னா செய்யணும்னு கேட்கறவங்களுக்கு தெரியுது, துவயாயுதம் கர்த்தவியம் அப்படின்னு சொன்னாலும் செய்யணும்னு தெரியுது. ஆனா இந்த ரெண்டு தத்துவ பிரத்தியம் கூட அதே மாதிரி விதியை தெரிவிக்கிறது அப்படிங்கிறது வாஸ்தவம். ஆனால் இப்ப என்ன சந்தேகம்னு சொன்னா, தத்துவ பிரத்தியம் சில இடத்துல பாவே சில இடத்துல கர்மணின்னு ரெண்டாவது தயோரேவ கிருத்தியலா அப்படின்னு ஒரு சூத்திரம். இந்த சூத்திரம் என்ன சொல்றான், தயோகோங்கிறதுக்கு இங்க பாவ கர்மனோ அப்படிங்கிறது அனுபவிச்சு. சாதாரணமா இந்த கர்த்தரி பிரயோகம் கர்மணி பிரயோகம் பாவ பிரயோகம் சொல்றாலும் அதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? வியாக்கரணப்படி அந்த விபக்தி இருக்கு, அது கர்த்தாவை சொல்றதா இருந்தா கர்த்தரி பிரயோகம், கர்மாவை சொல்லக்கூடியதா இருந்தா கர்மணி பிரயோகம். இது ரெண்டையும் விட்டுட்டு வெறும் கிரியை சொல்றதா இருந்தா பாவை பிரயோகம். இப்ப இந்த பிரச்சனை கிருத்திய பிரச்சனைகள் எதுல வரும்னு சொன்னா பாவே கர்மணி இந்த ரெண்டு அர்த்தத்துல வரும்னு சொல்றேன். பாவே கர்மணி அப்படின்னு சொல்றத எதுக்கு பாவே எது கர்மணின்னு பார்க்கறத உதாரணம் இப்படி பார்க்கலாம். ஸ்வயா கர்த்தவியம் அப்படின்னு சொன்னா நீ செய்ய வேண்டும் அப்படின்னு தெரியுது. கர்த்தவியம்னு சொன்னா இது பாவே பிரத்யேகம். கர்த்தவியா தர்மா அப்படின்னு சொல்றோம், அதாவது செய்ய வேண்டிய தர்மம். கர்த்தவியம் சகா ஆலோசனை அப்படின்னு சொல்றோம். செய்ய வேண்டிய காரியத்தை அவன் இப்போது ஆலோசிக்கிறான். இப்ப செய்ய வேண்டிய காரியம் சொன்னா அந்த இடத்துல விதி அர்த்தம் தெரியுதோ தெரியல. அத்தியனம் செய்ய வேண்டிய ஒரு புத்தகத்தை அவன் அத்தியனம் செய்கிறான். அத்தியவியம் கிரந்தம் அதீதே அப்படின்னு சொன்னாலும் அந்த அத்தியவியங்கிற சொல்ல அந்த கர்மாவை சொல்லக்கூடியதாக இருக்கு. அத்தியனம் செய்ய வேண்டிய அதுக்கு தகுந்த ஒரு கிரந்தத்தை அத்தியனம் செய்கிறான். இப்ப இந்த அந்த தத்துவ பிரத்யத்தினால செய்யணுங்கிறது தெரியல. எப்போ தத்துவ பிரத்யத்தினால விதி தெரியும் அப்படின்னு கேட்டா அது பாவை பிரத்யமா இருந்தா தான் வரும். கர்மணி பிரத்யமா இருந்தால் அப்ப என்ன ஆகும், அந்த கர்மாவுக்கு அது விசேஷமாக போயிடுறதே தவிர அது நேரடியாக விதியை தெரிவிக்கிறது. இதுக்கு நம்ம பிரத்யமா கர்த்தவியம் தயா கர்த்தவியம் அப்படின்னு சொன்னோம்னா விதி தெரியறதா. கர்த்தவியம் கர்ம சகா கரோதி அப்படின்னு சொன்னோம்னா அங்கே அது கர்த்தவியம் இருக்கு. ஆனா இந்த கர்த்தவியத்தினால உங்களுக்கு விதி தெரியல. ஏன்னா இது கர்மாவை சொல்லக்கூடிய கர்த்தவியமாக இருக்கு. சரி, இப்ப இங்க என்ன இருக்கு, ஆத்மா திரஷ்டவியான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆத்மா இது திரஷ்டவியம் அப்படின்னு சொன்னாக்க நான் பார்க்க வேண்டியது பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். ஆனா ஆத்மா திரஷ்டவியா, திரஷ்டவியா ஆத்மா பார்க்க வேண்டிய ஆத்மா அப்படின்னு அந்த கர்மாவை சொல்லக்கூடியதா இருக்கிறதுனால இந்த கவிய பிரத்யம் விதியை தெரிவிக்காது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. அப்ப இது விதிவாக்கியமா இருந்தால் பூர்வமீமாம்சா நியாயத்தை கொண்டு இதையும் நிர்ணயம் பண்ண முடியும். ஆனா இதுவோ விதிவாக்கியமா இல்லாம போறது, அப்ப பூர்வமீமாம்சா நியாயத்தை கொண்டு இதை எப்படி நிர்ணயம் பண்றது அப்படின்னு அதிகப்படிய சங்கை வரதான். அந்த சங்கைய இந்த சங்கைக்கு பூர்வமீமாம்சம் எதுவும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மீமாம்சம் இருக்கு, இந்த மீமாம்சை தான் அதுக்கு பதில் சொல்ல வருது. எதிரி கிருத்தியாக அவிசேஷேன விபூஸ்மரியந்தே, அவிசேஷன்னு சொன்னா அந்த பாவே கர்மணி அப்படின்னு விபாகம் பண்ணாமல் பொதுவாக கிருத்திய பிரத்யம் விதியை தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட யஹா ததாபி யஹா பாவாபிதாயி கவிய பிரத்யா, பாவே கவிய பிரத்யம் சொல்றோமே கர்மணி இல்லை, அதுதான் விதியை தெரிவிக்குமா. சகா கிரியாயாம் புருஷம் யோக்கும் சக்னோது, அந்த கவிய பிரத்தியம் உள்ள வாக்கியத்தை சிரவணம் பண்ணினா பண்ணணுங்கிற ஒரு பிரேரணை புரியுது. எத்திர புனகா கர்மா பிராதான்யேன வித்தியதே, கவிய பிரத்தியம் கர்மாவை சொல்லக்கூடிய கவிய பிரத்தியம் எங்க வருமோ தத்திர திரவியே, அந்த திரவியம்னா கர்மகாரகம், கர்மகாரகம் பிரதானமா போயிடுறது, கிரியைக்கிறது அதுக்கு குணமாக போகுது.
குணபூதாம் கிரியாம் ந காரியாந்தர சம்பந்தித்வேன விதாதும் சக்னோதி. இதுல ஒரு நியாயம் என்ன சொல்லுவானா, இந்த சாப்தபோதத்துல வாக்கியத்துல இன்னொன்னுக்கு விசேஷணமாக இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் பிரதான கிரியையில அனுபவிக்காது அப்படின்னு ஒரு, எப்படி ராஜ்ஞா சேவகா ஆகச்சதி, யாரோ வராங்கிறது காண்பிக்கிறது தெரிவிக்கிறது இல்லையா இந்த வாக்கியம். ஆகச்சதினா வரா, யார் வரா, சேவகா. ராஜா வரல, ஏன் ராஜா ஆகச்சதி ஏன் வரலங்க அப்படின்னு கேட்டால், இந்த ராஜா வந்து அந்த சேவகனுக்கு விசேஷமா இங்க சொல்லப்படும். ராஜ்யா சேவகா, நான் ராஜ்யான்னு சொல்ல இது விசேஷமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, வெறும் சேவகா ஆகச்சதி ராஜ்யம் சேவகா ஆகச்சதி ரெண்டு வாக்கியத்தையும் மனசுல கொண்டு வந்து போதத்துல என்ன வித்தியாசம் வருதுன்னு பார்த்தோம். சேவகா ஆகச்சதின்னு சொன்னா அது ராஜசேவகனாகவும் இருக்கலாம், வேற ஒரு சேவகனாகவும் இருக்கலாம் இல்லையா, பொதுவா சேவகன்னு கிடைக்கிறது. ஆனா ராஜசேவகனான்னு சொன்னா மற்ற சேவகன்கள் எல்லாம் வியாபத்தி பண்ணி இவன் வந்து ராஜாவுக்கு சேவை பண்ணக்கூடியவன் அப்படின்னு ஒரு விசேஷம் தெரிகிறது. ஆக ராஜ்யங்கிற இந்த பதம் சேவகன்கிறத விசேஷப்படுத்தி காண்பிக்கிறது. அதனால இது விசேஷம். பொதுவா எல்லா சேவகனும் இல்லை, இப்ப ஏற்பட்ட விசேஷமான சேவகன் அப்படின்னு சொல்றதுக்காக இது வந்து விசேஷனம்னு சொல்லப்படும். அப்ப இப்ப ராஜாவுக்கு விசேஷணத்துவம் வந்தது, அதாவது சேவகனுக்கு விசேஷணமாக போனபடியாலே இந்த ராஜாங்கிற பதார்த்தம் இதே ஆகமனத்துல ஆகச்சதிங்கிறதுல அனுபவிக்க முடியாது. இன்னொரு உதாரணம் சொல்றேன், அது வந்து விசேஷமா இருக்கிறதுக்காக இங்கே அனுபவிக்காது, யோகியத்தை இருந்தாலும் கூட அனுபவிக்காது அப்படின்னு சொல்றேன். ராஜ்யா சேவகம் பச்சதி அப்படின்னு சொல்றேன். ராஜாவுடைய சேவகனை பார்க்கிறான். இப்ப பாக்குறதுக்கு அவன் வந்து சேவகனை பார்க்கும் போது ராஜாவை பார்க்க முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை. ராஜாவுக்கு அவன் சேவை பண்ணிட்டு இருக்கும் போது இவன் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ராஜ்யா சேவகம் பச்சதி ஆயிடுச்சு. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுருந்தோம், அவன் வந்து ராஜாவுக்கு சுத்தம் பண்ணிட்டு இருக்கான், பார்த்தாலே தெரியுது. நான் வந்து இப்ப என்ன சொல்றேன்னா, அது ராஜ்ய சேவகம் பச்சதி. இந்த வாக்கியத்திலேருந்து உங்களுக்கு புரியக்கூடிய அர்த்தம் எப்படி வரும், அவன் ராஜாவை பாக்குறானா இல்லையா, நிஜமா ராஜாவையும் தான் பாக்குறான், சேவகனையும் பாக்குறான். ஆனா இந்த வாக்கியத்திலேருந்து நீங்க புரிஞ்சுக்கிறது சேவகனை பார்க்கறது தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர ராஜாவை பார்க்கறது புரிஞ்சுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ராஜ்யங்கிறது சேவகனுக்கு விசேஷணமா போனபடியால, அதனால அது கிரியையில அன்பிக்கும். அப்ப இதுல என்ன தெரியுது, இன்னொன்னுக்கு விசேஷணமாக இருக்கிறது இன்னொன்னுல போய் அன்பிக்காது அப்படின்னு ஒரு சாப்பிட போதத்தை ஒரு நியமம் கிடைக்கிறது இல்லையா. இந்த விதத்துல பார்ப்போமானால், இப்ப இங்க கர்த்தவியா அப்படிங்கிற கர்ம பிரத்யமா வரும்போது அந்த கிரியையானது கர்மத்துக்கு விசேஷமா போடுது, கர்மகாரத்துக்கு விசேஷமா போடுது. அதனால அது நேரடியாக விதியில போய் அன்பிக்காது. இப்ப அத்வைதவியம் கிரந்தம் படதி அப்படின்னு சொல்றேன். அத்வைதவியம் ஏதோ ஒரு கிரந்தத்தை படிக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. கிரந்தங்கிறது படிக்க வேண்டிய கிரந்தம் இருக்கலாம், அப்படி அவசியம் இல்லாத கிரந்தம் இருக்கலாம், எத்தனையோ விதமான கிரந்தங்கள் இருக்கு. அப்ப படிக்க வேண்டிய கிரந்தத்தை படிக்கிறான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப படிக்க வேண்டிய அப்படிங்கிற இந்த விசேஷனம் இருக்கு, இது வந்து கிரந்தத்தை விசேஷப்படுத்துறது, கிரந்தத்துடைய விசேஷத்தை தெரிவிக்கிறது. அப்ப என்னாச்சு, படிக்க வேண்டியன்னு சொல்லக்கூடிய இந்த கிரியை இருக்கு, இது வந்து அந்த கிரந்தத்தை விசேஷமா ஆனதுனால படிக்கணுங்கிற இந்த அம்சம் இருக்கு, இது வந்து விதியில அனுபவிக்க இன்னொன்று விசேஷமா போனது. இப்ப அப்படிதான் இங்க ஆத்மா திரஷ்டவியா, திரஷ்டவியா ஆத்மா அப்படின்னா தரிசனம் வந்து பிரதானம் இல்லை, ஆத்மாதான் பிரதானம். அப்படி ஆயிடுச்சு. இது எப்படி தரிசனத்தை இருக்கும் அப்படி எத்திர புனः கர்ம பிராதான்யேன உச்சியதே தத்ர திரவ்யே குணபூதாம் கிரியாம் ந காரியாந்தர சம்பந்தித்வேன விதாதும் சக்னோதி. திரவியபரத்வே ச அனுஸ்பாத்யத்வாத் அவிகாரியத்வாத் அநாத்யத்வாத் அசம்ஸ்காரியத்வாத் சம்ஸ்கிருதஸ்ய காரியாந்தரே உபயோகாபாவாத் அசம்ஸ்காரியத்துவம். சரி, அப்ப என்ன ஆகும், திரவியத்துக்கு பிராதானியம் சொல்லிட்டா இப்ப கிரியை என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்க. கிரியை வந்து திரவியத்துல ஒரு 4 விதமாக
உபயோகப்படுறது. எப்படின்னு கேட்டா, சில இடத்துல திரவியத்துல அது விகாரம் பண்ணும், ஒரு விகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடத்துல திரவியத்தை அடையும்படியாக செய்யும், ஆப்பியம்னு சொல்றது. சில இடத்துல அது சம்ஸ்காரம் பண்ணி கொடுக்கும். சில இடத்துல திரவியத்தை உண்டாக்கி கொடுக்கும். அதாவது இந்த கிரியை வரத்துக்கு முன்னாடி அந்த திரவியமே இல்லை, இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த ஒரு புது திரவியம் உண்டானது அப்படின்னு சொன்னா, கிரியைங்கிறது அந்த திரவியத்தை உண்டாக்கி கொடுக்கிறது. இதை உட்பாத்தியம்னு சொல்றது. இன்னொன்னு என்ன, பாலை இவன் உரக்குத்தி தயிராக்குறான். அப்ப இவன் பண்ணக்கூடிய கிரியையானது அந்த பாலை மாற்றி தயிராக்கி கொடுக்குறது. அப்ப என்னாச்சு, இது விகாரியம். அதே மாதிரி ஆப்பியம், இவன் இதே கிராமத்துக்கு போய் சேர்ந்தான். அப்ப இவன் மனிதன் இந்த கிரியை இருக்கு, கமன கிரியை, இது என்ன பண்றது, அந்த கிராமத்துல போய் இவனை சேரும்படியா செஞ்சுது. அதான் அடைய வச்சு. சம்ஸ்காரியம்ங்கிறது அந்த வஸ்துவில ஏற்கனவே இருக்கிற தோஷத்தை போக்குறது, அல்லது புதுசா ஒரு குணத்தை அதுல சேர்த்து விடுறது. கிரியால எப்படி ஆகும், ஒரு அழுக்கா இருக்கிற கண்ணாடியை தொடச்சான் அப்படின்னு சொன்னாக்க அந்த அழுக்கு போச்சு, அதுதான் அங்க உள்ள இருக்கு. அல்லது வேற சில இடத்துல குணாதானமும் சம்ஸ்காரம்னு சொல்றது உண்டு. அதுல இல்லாத ஒரு குணத்தை இந்த சம்ஸ்காரம் பண்ணி அதுல ஏற்றினான் அப்படின்னு சொல்றதும் சொல்றது. இப்ப இங்க ஆத்மா திரஷ்டவியா இருக்கு. இப்ப இந்த தர்சனங்கிற கிரியையாக இந்த ஆத்மா கர்மாவாக ஆகணுமானால் ஆத்மாவை அது உண்டாக்குறதா, இல்ல விசாரப்படுத்துறதா, சம்ஸ்காரப்படுத்துறதா, இல்ல அடையபடியா பண்றதா, இந்த தர்சன கிரியை என்ன பண்றது, அதை விசாரிச்சா. தர்சனத்தினால ஆத்மனாக்கி ஒண்ணுமே சரியா வராதுன்னு தோணும். ஏன்னா ஆத்மா நிச்சயமா இருக்கிறதுனால அது தரிசனம் ஆத்மாவை உண்டாக்கி கொடுத்தது அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, அத முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் மாற்றி விகாரம் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொன்னா ஆத்மா அதிகாரியோட முக்கியது, அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதுவும் முடியாது. ஆத்மா இவனுக்கு கிடைக்காம இருந்தது, இவன் தான் இந்த கிரியையால அதை கிடைக்கும்படியா செஞ்சது அப்படின்னு சொன்னா ஆத்மா கிடைக்காம இருக்கவே முடியாது, இவனே ஆத்மா வாங்கினால. அப்போ சம்ஸ்காரம் பண்ணிடுதுன்னு சொன்னா அதுல என்னமோ தோஷம் இருந்தது, அதை நிவர்த்தி பண்ணிடுது அப்படின்னு சொல்றோம். அதுவும் வராது, சம்ஸ்காரம் பண்ண முடியாது ஆத்மாவை. ஏன் நீமா அது இருக்கு. ஆனா இங்க மீமாசா திருஷ்டி இருக்கு. அங்க வேதாந்தின்னு சொல்லுவாருன்னா அதுல தோஷம் இருந்தாத்தான் அனாதேய என்ன அதிசயவத்வா, அதுல புதுசா ஒரு குணத்தை உண்டாக்கவும் முடியாது, அதுல இருக்கிறத போகவும் முடியாது, அதனால கிரியையாக சம்ஸ்காரம் ஆகாதுன்னு அங்கே சொல்லுவேன். இங்க சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, பூர்வமீமாசா சாஸ்திரத்துல ஏதாவது ஒரு திரவியத்துக்கு ஒரு சம்ஸ்காரம் விதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அப்ப அந்த சம்ஸ்கிருதமான அந்த திரவியத்துக்கு நேர்கொண்டு இன்னொரு விநியோகம் சொல்லணும். புரோக்ஷதி அப்படின்னு புரோக்ஷணங்கிற ஒரு சம்ஸ்காரம் சொல்லப்பட்டதுன்னு வச்சுட்டோமானால் புரோக்ஷணம் பண்ணப்பட்ட அந்த ரீதியால வேற என்ன பண்ணலாம் அங்க சொல்லணும். சும்மா ஒரு சம்ஸ்காரம் சொல்றது இல்லை. என்ன எதுக்காக பண்ணா சம்ஸ்காரம் தான் சம்ஸ்காரம் பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த சம்ஸ்கிருதத்துக்கு நேர்கொண்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ண அதை வச்சு புரோடாசம் பண்ணி மேற்கொண்டு யாகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி தர்சனத்தினால சம்ஸ்காரம் பண்ண அந்த ஆத்மாவுக்கு மேற்கொண்டு ஏதாவது விநியோகம் இருக்கோன்னா அதுவும் இல்லை. சம்ஸ்கிருதத்துக்கு காரியாந்தரை உபயோகமாவா, இதை வச்சு வேற ஒன்றும் காரியத்துக்கு உபயோகம் இல்லை. அதனால சம்ஸ்காரியத்துவம், ஆத்மாவை சம்ஸ்காரம்னு சொல்ல முடியாது. அதனால என்னாச்சு, இப்ப சந்தேகம் பலப்பட்டு போகுது. இங்க எப்படி இருக்குன்னா ஆத்மானம் உபாசிக்க அப்படின்னு விதி இருக்கு. ஆத்மாவே லோகம், ஆத்மாவை உபாசிக்க வேண்டும். ஆத்மானம் இந்த திவ்யா விபக்தியால அது கர்மதாரத்துன்னு தெரியுது. அப்ப உபாசனமானது ஆத்மாவை உற்பத்தி பண்றதும் இல்லை, விசாரம் பண்றது இல்லை, ஆப்தி பண்றது இல்லை, சம்ஸ்காரம் பண்றது இல்லைன்னா அது எப்படி கர்மகாரகமாகும், எப்படி ஒரு விதியானது அப்படின்னு பிரச்சனை வரும். அதனால ஆத்மனா ஈப்சிகதமத்துவம் ந சம்பவதி, தர்க்குகும் ஈப்சிகதமம் கர்மா அப்படின்னு பாணினி கர்மாவுக்கு லட்சணம் சொல்லக்கூடிய சூத்திரம் பண்ணிட்டார். தர்க்குகு ஈப்சிகதமம் அப்படின்னு சொன்னாக்க நீங்க நேரடியா பார்த்தீங்கன்னா இதுல ஒரு தன்மை நமக்கு ஏற்படும். ஈப்சிகதமம்னா எப்படின்னா அடையணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது. ஈப்சிதம்னா என்ன, நம்ம அடையணும், ஆப்தும் இஷ்டம் ஈப்சிதம், சரியா, அடைய ஆசைப்பட்டது.
ஈஸ்டிக சமம்னா மிகவும் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டது அப்படின்னு அர்த்தமா இந்த அர்த்தம் இங்கே வச்சிருந்தோம்னா கர்த்தாவுடைய ஆசைக்கு விஷயமா இருக்கிறது தான் கர்மகாரகம்னு சொன்ன மாதிரி ஆகும். நான் அப்படி அங்க இருக்கு. இங்க ஆத்மனிஷ்டமம் அப்படிங்கிறது எப்படி அர்த்தம் சொல்லுவாங்கன்னா கர்த்தா தன்னுடைய ஒரு கிரியை பண்றவன் தானே கர்த்தா. அந்த கிரியையாலே எந்த வஸ்துவை சம்பந்தப்படுத்த நினைக்கிறானோ அதுதான் கர்மகாரம். கிரியையா ஆத்மனிஷ்டமம். தன்னுடைய கிரியையாலே எந்த வஸ்துவை சம்பந்தப்படுத்துறதுன்னா என்ன தெரியுமோ, அங்க ஒரு தாத்து இருக்கின்றோமானால் அந்த தாத்துவுல கிரியான ஒரு பாகம், ரெண்டு அர்த்தம் அதுல இருக்கு. கிரியான ஒண்ணு, அதுல இருந்து வரக்கூடிய பலம்னு ரெண்டும் அந்த தாத்துவுக்கு அர்த்தத்துல சேரும். அதுல அந்த கிரியைங்கிறது இவங்கிட்ட இருக்கு, கர்த்தாவுக்கு. இந்த கர்த்தாவாக இருக்கிறவன் தன்னுடைய கிரியையாலே வரக்கூடிய பலம் எதுல வரணும்னு நினைக்கிறானோ அது கர்மகாரம். தனக்கு வரணும்னு இல்லை. உதாரணம் ஓதனம் பசதி, தண்டுலம் தண்டுலான் பசதி. இப்ப பசதி அப்படிங்கிற இந்த தாத்து என்ன, பசு தாத்துவா? இந்த பசு தாத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா வியாக்கரணப்படி சொல்லி தருவான். விக்ரிப்தி ததனுகூல வியாபாரா. இது ரெண்டும் சரி. பல வியாபாரோ தாத்து வியாக்கரணப்படி சொல்லி. விக்ரிப்தினா என்ன தெரியுமா, நம்ம வெந்து போவது. வெந்து போறதுன்னு சொல்றோமோ அதுதான் விக்ரிப்தி. வெந்து போறதுக்கு இவன் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ததனுகூல வியாபாரம். அதான் அடுப்புல ஏற்கிறது, அடுப்பு பத்த வைக்கிறது, அதுல ஏற்கிறது, கலைக்கு விடுறது, இறக்குறது, அது வரையும் அதெல்லாம் நான் செய்யக்கூடியது. இப்போ இந்த வேலைகள் செய்யறதுனாலே வரக்கூடிய பலம் என்னன்னு கேட்டா வெந்து போறது விக்லிப்தி. இதுதான் இந்த விக்லிப்தி எதுல வருது? தண்டுலத்து, அரிசியில வருது. அப்ப என்னாச்சு, அரிசி தான் இந்த கர்மக்காரி. அதனால தண்டுலம் பசதி, தண்டுலான் பசதி. சரியா? தேவதா நான் எதுக்கு சொல்றேன்னா, கிரியாபலம்னா அவன் கரெக்டா தனக்குதான் பணம் வரலாம்னு நினைப்பான் அப்படின்னு அந்த மாதிரி இல்லையே இந்த வியாக்கரணம். இது பாரிபாஷிகம். நீங்க விதிவாக்கியம் எடுத்துட்டோம்னா சொர்க்ககாமகா கிரியாபலம் சொர்க்கா யாதிராமரம் தண்டுலத்துக்கு வரதாக சொல்லலாம். இங்க அப்படி இல்லை. இந்த இவன் செய்யக்கூடிய வியாபாரத்தினால வெந்து போறதுங்கிற அந்த பலம் இருக்கு, அது தண்டுலத்துலதான் வரலாம். இவன்கிட்ட வரக்கூடாது, இவன் வென்று போயிடக்கூடாது, அந்த அரிசி தான் வெந்து போகணும். அதனால இப்படி சொல்லணும், அந்த கிரியா தாத்துட உள்ள தாத்வர்த்தத்துல பலம் கிரியான ரெண்டாவது இருக்கு. அதுல பலம் எதுல வரணும்னு இவன் நினைக்கிறானோ அதை பச்சத்தின்னு சொல்லுவோம். இங்க தண்டுலம் இருக்கு, கோதுமை இருக்கு, எத்தனையோ இருக்கு. இவனுக்கு என்ன ஆசை, நான் செய்யக்கூடிய வியாபாரத்தால் என் தண்டுலம் தான் வெந்து போகணும், பாக்கி எதுவும் வெந்து போகக்கூடாது அப்படின்னு இவன் நினைக்கிறான்னு செய்வான். அப்ப தண்டுலம் இருக்கு. இன்னொன்னு பாருங்க, பயதா ஓதனம் புங்கே அப்படின்னு ஒரு உதாரணம். பாலோடு சேர்த்து ஓதனத்தை அன்னத்தை சாப்பிடுகிறான் அப்படின்னு. இவன் என்ன பண்றான், இப்போ சாப்பிடுறதுன்னா வாயில போட்டு உள்ள தள்ளுறது, உள்ள முழுங்கிறது, இதான் சாப்பிடுறது. இப்போ இதனுடைய பலம் என்ன, இந்த கழுத்துல ஜலபீலம் இருக்கு, இதை தாண்டி உதரத்துக்குள்ள போறதுதான் இதனுடைய பலம். இப்ப இந்த பலம் இவன் பண்றதுனாலே அரிசியிலையும் வருது, அத காலத்திலையும் வருது, அதுல கலந்து இருக்கக்கூடிய பால்லையும் வருது. பால் சாதமா சேர்த்து உள்ள சாப்பிடும் போது வயத்துக்குள்ள போகிறது, அன்னமும் போறது, பாலும் போகும், போதான் போகும். அப்ப இவன் பண்ற அந்த வியாபாரத்தினாலே ஏற்படக்கூடிய கலவில அபோதேச சஞ்சோகம்ங்கிறது பாலுக்கும் வருது, சாதத்துக்கும் வருது. ஆனா இவன் பயத்தா ஓதனம் ஏன் அப்படி தெரியுமோ, இவனுக்கு பசி தீரத்துக்கு இப்ப அண்ணன் தான் முக்கியம். பயத்தை உள்ள போட்டான், ஆனா இவன் செய்யக்கூடிய வியாபாரத்தினால அதை பண்ண அவன் நினைக்கல. ஏன்னா அது பசிக்கு போறாது இல்ல. பசி தீரத்துக்கு உள்ள போகணும்னு இவன் எதை அபிப்பிராயப்படுறான்னா அன்னம் பிரதான். இது வேற உள்ள போக முடியாது, தனியா போக முடியாதுங்கிறதுக்காக சாதனமாக பயத்தை வைக்கிறார் இல்லையா? அப்ப என்னாச்சு, வயசு உள்ள போனாலும் கூட இவனுடைய கிரியா பலம், இவன் என்ன நினைக்கிறான், என் வயசுக்குள்ள அன்னம் போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலே இவன் கிரியாபலையில தன்னுடைய கிரியையாலே ஆக்கும் இஷ்ட சமம் அப்படின்னு சொன்னா இதாயிடுச்சு ஓதனம். அதனால ஓதனம் உண்டு, வயசா ஓதனம் உண்டு,
அப்படின்னு சொன்னா ஏன் விபரீதமா இருக்குன்னு வச்சுருந்தோம். பால் தான் சாப்பிடணும் எனக்கு ஆசை, அதனால பண்றாங்க, அப்ப நீங்க மாற்றி சொல்லிக்கலாம். ஓதனை பயோகம் சரி சொல்லிக்கலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் கிரியாபலத்தை. அதுதான் இங்க விவரிக்க இங்க சொல்லக்கூடிய கிரியாபலம்னா அது. இப்ப ஆத்மா உபாத்தியம் விகாரியம் எல்லாம் சொன்னாரே, இப்பேற்பட்ட கிரியாபலங்கிறது இந்த கர்மகாரகத்துல பாணினி சொல்லி கொடுத்த கிரியாபலம். இந்த மாதிரி இதுல இருந்து வரக்கூடிய கிரியாபலத்தினாலே அந்த கர்மகாரகம் சில இடத்துல உற்பத்தி ஆகக்கூடியதாக இருக்கு, சில இடத்துல அடையக்கூடியதாக இருக்கு, விகாரத்தை அடையக்கூடியதாக ஆகிறது, சம்ஸ்காரத்தை அடையக்கூடியதாக ஆகிறது. இப்படி எல்லாம் 4 விதமா ஆகணும். அந்த மாதிரி எதுவும் ஆகலைன்னு சொன்னா ஆத்மானம் உபாசித ஆத்மனா ஈஸ்வரத்தமத்துவம் சம்பவதி. இந்த உபாசனையால ஆத்மாக்கு என்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்ப என்னாச்சு, இது எப்படி கர்மகாரகமாச்சு அந்த பிரச்சனை. புனா விபரீதா குணப்பிரதான பாவகா சக்தி நியாயன கல்பிதா. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த மாதிரி வேற சில இடமும் கிடைக்கும். அந்த இடத்துல மீமாம்சகால் ஒரு யுக்தி சொல்லி கொடுத்துருக்காரு, ஞானம் சொல்லி கொடுக்குறாங்க. அது என்னன்னா, நேரடியா வாக்கியத்துல பார்க்கறது கர்த்த கர்ம பாவம் சாத்தியகாரண பாவம் வேற மாதிரியா தெரிஞ்சாலும் கூட அந்த சாத்தியகாரண பாவத்தை நிர்வாகம் பண்றதுக்கு வேண்டிய நியாயம் சரியாக இந்த மாதிரி கிடைக்காத போகும் பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம அதை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம். உதாரணம் பார்ப்போம். தத்துவம் ஜிஹோதி ஒரு வாக்கு தத்து தத்துமா தத்துமாவை ஹோமம் பண்ணணும்னு சொல்லு. தத்துமாவை அப்படிதானே போட்டது, தத்துங்கிறது அப்படிதான் அர்த்தம் சொன்னோம் வித்யா விபக்தியால. அப்படின்னா இந்த ஹோமத்துக்கு அது கர்மான்னு தெரிகிறது, கர்மகாரகம்னு. அதாவது பூதாத்துவால எந்த ஒரு கிரிய வரணுமோ அந்த கிரியையுடைய பலமானது அதற்கு வரதாக இவன் நினைக்கிறான்னு சொல்லணும். மீமாசையாக சொல்லுவா. அப்போ இந்த ஹோமம் பண்ணிட்டால சத்துக்கு ஒரு சம்ஸ்காரம் வந்ததுன்னு சொன்னோம். வேற என்ன, ஹோமம் பண்ணிட்டால சத்து உண்டாகிறதா? உண்டாகிறதுல நடித்து போயிடுறது, அது உற்பத்தின்னு சொல்ல முடியாது. விகாரமானது இருக்குன்னா அதுவும் இல்லை. சத்துவே போயிருக்குன்னா அப்புறம் என்ன விகாரமானது? அதுக்கப்புறம் ஆப்தியும் இல்லை, அது சம்ஸ்காரம்னு சொல்லும். இது சம்ஸ்காரம்னு சொல்லிட்டோமானால் அப்போ அந்த சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட சத்துவுக்கு மேற்கொண்டு விநியோகம் ஆகும். இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த ஹோமம் பண்ணியாச்சுன்னா சத்துவே நசித்து போயிடும் இல்லையா? அப்ப அது சம்ஸ்கிருதம் சொல்ல முடியாது. அப்ப என்னாச்சு, உற்பத்தி ஆப்தி இப்பேற்பட்ட கர்மகார தத்துவம் அதுக்கு வர முடியாது. தத்துவம் ஜோதி. ஆனா வாக்கியம் என்னமோ தத்துவம் ஜோதி தான் இருக்கு. இப்ப இந்த கர்மகாரகத்தை உற்பாதனம் பண்ண முடியாம போனதுனாலே அனவனித்தாங்கன்னா இது அப்படியே திருப்பிடுவோம். தத்துதி ஜுகோதி சத்துங்கிற திதியே இருக்கு, இதை சத்துதின்னு திருப்தியா மாற்றுன்றோம். அந்த அர்த்தத்துல, அதாவது வேதத்துல இந்த விபக்தி வியக்திகள்லாம் வரது உண்டு, மாற்றி மாற்றி விபக்திகள் வரலாம். அப்ப சத்துங்கிற இந்த தித்தியா விபக்தியுடைய அர்த்தம் திருத்தியா விபக்தியாக வச்சுக்க வேண்டும். சாதனம். இப்ப ஹோமத்துக்கு சத்துங்கிறது சாதனம், அந்த ஹோமம் பிரதானம். இந்த சத்துமாகுங்கிறது இந்த ஹோமத்துக்கு திரவியம் சாதனம் தேசம். இப்படி மாற்றி விட்டு இது ஏன் இப்படி இருக்குது? அதுல கர்மத்துவம் ஹோமம் சாதனம் அது கர்மகாரகம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சரியா வரல வாக்கியாரு. அதனால இப்படி மாத்தினோம். இப்ப ஆத்மானம் உபாசித ஆத்மா திரஷ்டவியா அப்படிங்கிற இடத்துல இந்த தரிசனம் உபாசனம் இந்த கிரியைக்கு ஆத்மாவை கர்மாவாக நிரூபணம் பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரி உற்பத்தி வியாப்தி எல்லாம் இன்னும் சொல்ல முடியல அப்படின்னு வந்தால் என்ன பண்ணலாம்? மீமாம்சா சொல்லி கொடுத்த அந்த நியாயப்படி கொஞ்சம் மாற்றி வச்சு விடுவோம். அதாவது அந்த உபாசனம் தரிசனம் இந்த கிரியை பிரதானம், ஆத்மானங்கிறது அதை சாதனமா வச்சுருவோம். இங்க பாசனம் தரிசனம் உபாசனம் பண்ணணும். இந்த உபாசனம் பண்றதுக்கு சாதனம் ஏதோ ஒண்ணு ஒரு விஷயம் இருந்தா தான் அது உபாசனம் நடக்கும். அப்ப அந்த உபாசனம் நடக்கிறதுக்கு சாதனமாகிறது அந்த விஷயம். அது என்ன விஷயம்னு கேட்டா ஆத்மானது. அது மாற்றி வச்சு விடலாமே அடுத்து கேட்கலாம். அத புனர் விபரீத குணப்பிரதான பாவக சத்து நியாயன கல்பியேக. இந்த சத்து நியாயம் சின்ன பதம் தான் அவர் போடுவார். ஆனா அந்த பதத்துக்கு மீமாம்சா சாஸ்திரத்திலிருந்து ஒரு பெரிய அர்த்தம் அது. அப்பதான் தெரியாது. தத்ராபி நஜ்ஞாயத்தை இவ்வளவு தூரம் சொல்லாமல் நமக்கு சிறிய சந்தேகம் வந்துட்டுதான் இருக்கான். தது உபாசனம் கரஞ்ச ஆத்ம
ஆத்மனா தத் கிரியதே மறுபடியும் சந்தேகம். உபாசனம்னா அது என்ன, அது எப்படி செய்ய வேண்டும், உபாசனம்னா என்னன்னு முதல்ல தெரியல, அது தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு ஒண்ணு ஒரு பிரச்சனை இது. கரஞ்ச ஆத்மனா தத்திரியது, ஆத்மா அந்த உபாசனத்தை எப்படி செய்யும், அதாவது ஆத்மாவால அந்த உபாசனம் பண்றதா என்ன அர்த்தம். இப்ப இந்த மாத்திரம் இல்லையா, இந்த திரவியத்தினால ஹோமம் பண்றதுன்னு சொன்னா நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப ஆத்மாவால பார்க்க வேண்டும், ஆத்மாவால உபாசனம் செய்ய வேண்டும். நான் முன்னாடி எப்படி இருக்க சொன்னோம், ஆத்மாவை பார்க்க வேண்டும், ஆத்மாவை உபாசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு தான். ஆனா அது சரிபட்டு வரலன்னு சொல்லி வச்சாலும் அப்படியா என்னாச்சு, ஆத்மாவாலே பார்க்க வேண்டும் அப்படின்னா என்னன்னு தெரியலையா, ஆத்மாவால பார்க்கறதுனா எனக்கு அது புரியல. உபாசனம்னா என்ன, ஆத்மாவால உபாசனம் பண்றதுனா என்ன, ஆத்மா எப்படி இதுக்கு சாதனமா இருக்கு, இது தெரியல. இல்லை ஆத்மாதான், இந்த ஆத்மாதான் நல்லா அர்த்தம் மாறி போடுது, இந்த ஆத்மாவோட சம்மந்தப்படாத விஷயமா போடும். ஆத்மாவின் பாதை ஆத்மா ஜாயதே ஞானம் உபாசனம் ஆத்மாக்க விஷயபாவேன தன் நிர்வர்த்தயதி. இப்ப பாருங்க, நான் இந்த சமஸ்யை வந்தது இல்லையா, இந்த மாதிரி ஒரு கட்டம் இருக்கு, உடனே இதை நான் சமாதானம் பண்றேன். எனக்கு தியானம் தான் உபாசனம், புரிஞ்சுக்கிறது இருக்கு, அல்லது அதை மறுபடியும் தாரையா அதை தெரிஞ்சுக்கிறது, திருப்பி திருப்பி அந்த தியானம் மறுபடியா செய்யறது இருக்கு, இதுதான் உபாசனம். தியானம் தான் உபாசனம். முதல் கேள்விக்கு பதில் கொடுக்குது, ஆத்மாவான அந்த தியானம்ங்கிறது அப்படி அது எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த தியானம் வரத்துக்கு எதெல்லாம் காரணமோ அது எல்லாமே சாதனம் தான். இப்போ விஷயம் கூட தியானம் வரத்துக்கு ஒரு காரணம், அந்த விஷயமே இல்லைன்னா உங்களுக்கு தியானமே வராது. நீங்க அந்த விஷயங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நமக்கு தெரியுது. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால என்னால பார்க்க முடியுது, நீங்க வரலன்னு சொன்னா உங்களை நான் பார்க்க முடியுமா? என்னாச்சு, நான் பார்க்கறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான் உங்களை பார்க்கறதுக்கு. அப்ப என்னாச்சு, பார்க்கப்படும் விஷயம் இருக்கு, அதுவும் தியானத்துக்கு ஒரு காரணமானாலும் சாதனமாகாதுன்னு சொல்ல முடியுமா? சாதனம் தான். அப்ப ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுங்கிற இந்த ஜென்மம் இருக்கு, தியானமோ உபாசனமோ, இந்த உபாசனைக்கு ஆத்மா கூட ஒரு சாதனம். ஆத்மா சாதனமா இருந்தால் அப்ப நான் திருப்பியா பக்தி போட்டு கூட பேசலாம் இல்லையா, ஆத்மனா உபாசனம் சாத்தியதே அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லலாமே நடுப்புற வைக்க. அத ஜாயதே தியானம் உபாசனம் ஆத்மாந்த விஷயபாவேன தத்துனா அந்த தியானம் நிர்வர்த்தயதி சாதனம் கரணம். அப்படி சொல்றியா, ஏவம் தர்கி ததேவ ஆயாசம் தியானேன ஆத்மா ஆப்பியதே. சரி, ஆத்மாவால அந்த தியானம் சித்தமாகிறதுங்கிறத வச்சு ஆத்மாவை கரணம்னு தெரிவிச்சு, நீங்க அந்த பிரயோகத்தை உபபத்தி பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு சொன்னதே தவிர கடைசியில நீங்க ஆத்மாவை அந்த தியானத்துக்கு கர்மாவாக வச்சிருக்கிறத ஒரேடியா எடுத்துடலை, வேண்டாம் சொல்லலை. ஏன்னா கர்மகாரகமாக எது இருக்கோ அது கூட சாதனமாகும் அப்படிங்கிறத வச்சுதான் நீங்க சொன்னீங்க. கர்மகாரகத்துவத்தை ஒரேடியா நிராகரணம் பண்ணிட்டு சாதனத்துவத்தை சொல்றாரு. அப்ப கர்மகாரகத்துவத்தை வச்சுட்டு அதுக்கு சாதனத்துவமும் உண்டு அப்படின்னு சொல்ல போனால் கர்மகாரகத்துவம் இருக்குன்னா தெரியும். அதுதானே நான் அந்த ஆச்சரியம் கர்மகாரகத்தை சொல்றது உட்பாத்தியம் விசாரம் இந்த 4 நிமிஷத்துல எது சாதமா செய்வது. அதனால தியானேன ஆத்மா ஆப்தியதே சொல்லும்படியாக இந்த தியானத்தினாலே ஈர்த்திருத்தமம் கர்மா ஆத்மாங்கிறது அடையப்படுகிறது. அப்படி அடைய அந்த ஆத்மா அந்த தியானத்துக்கு சாதனமாகிறது அப்படின்னு தனித்தனியா சொல்லும்படியா இருக்கும். தியானத்தினால ஆத்மா அடையப்படுறதுங்கிறது கிடையாது. ஏன்னா ஆத்மானா அறிஞ்சதுதான் அது சித்தமா இருக்கக்கூடிய வஸ்து. கச்ச கிருத கரணம் அனர்த்தம் நித்திய ஆப்தத்வா ஆத்மா. ஆத்மாங்கிறது எப்போதும் கிடைச்சிருக்கிறதுனால அதை புதுசா அடையிறதுங்கிறது முடியாது. சம்ஸ்காரியத்துக்கு உபயோகாபாவா உத்தா. சம்ஸ்காரம் ஆத்மாவுக்கு ஞானக்காரம் வந்ததுன்னு சொன்னா அந்த சம்ஸ்காரம் பிரயோஜனம் இல்லை, அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கு வேற காரியம் இல்லைங்கிறது அப்படி. அத்தா வித்யபாவா அவிவக்ஷிதா வேதாந்தா. இதுதான் அதிகமான செஞ்சு பூர்வீமாசையில் சொன்ன நியாயத்தை வச்சு இந்த வாக்கியங்களுக்கு விசாரம் பண்ண போனா
கடைசியில் இப்படியும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் அர்த்தமே இதுவே கொண்டு வந்து இந்த அர்த்தத்தை விசாரம் பண்ணாதீங்க. ஏன்னா கர்மான்னு சொன்னாலும் அர்த்தம் பொருந்த மாட்டேங்குது. சாதனம்னு சொன்னா கர்மத்தை இல்லாம வேற எல்லாம் புரியவே இல்லை. ஆத்மாவால ஞானத்தை பண்ணலைன்னா இப்படி எந்த ஆத்மாவால அறியப்பட வேண்டிய ஆத்மாவை கொண்டு நீ உபாசனத்தை பண்ணு அப்படின்னு சொன்ன மாதிரி யாரு அப்படின்னா என்னன்னு கேட்டா கடைசியில இங்கே வந்து முடியுது. அப்படி இதெல்லாம் பார்த்திருக்கேன். இந்த வாக்கியார்த்தத்தை சரியா பண்ண முடியல. சூரியகாந்தா ஞானத்தை வச்சுட்டு அப்ப இது என்ன வந்து கொடுத்தோம்னு சொன்னா அதிபக்ஷிதா இந்த வாக்கியங்கள்லாம் வெறும் பாராயணத்தை வச்சுக்கலாம். உபனிஷத் பாராயணத்துக்கு இதை வச்சுட்டு அர்த்தத்தெல்லாம் சொல்றது நிறைய அப்படின்னு வந்துதான் ஈசி. அப்ப என்ன பண்ணா இதனால என்னாச்சு தர்ம ஜிஜ்ஞாசானந்தரம் ஞானி பிராப்து. தர்ம ஜிஜ்ஞாசா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஞானம்னா சமாவர்த்தனம். வேதாத்தியனம் பண்ணிட்டு உடனே அவன் சமாவர்த்தனம் பண்ணி வரப்புற குருகுலத்துல அந்த பூர்வமீமாம்சா சாஸ்திரமும் அத்தியனம் பண்ண. இது பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துக்கு சொல்லிருக்கு. அதை முடிச்சுட்டு தான் வரணுங்க. இப்ப என்னாச்சு சம்பூர்ண வேதத்தை வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா, அர்த்தம் புரிஞ்சுக்கணும். பூர்வமீமாம்சா சாஸ்திரம் படிச்சுட்டு இந்த உத்தரமீமாம்சா சாஸ்திரமும் படிச்சுட்டு தான் இவன் சமாவர்த்தனம் பண்ணிட்டு வெளியில வரணும். ஆகுது. ஆனா உத்தரமீமாம்சா சாஸ்திரத்துக்கு இப்போ இடம் ஏன் இல்லைன்னு கேட்டா இந்த வேதாந்தத்துக்கு அர்த்தம் ஒன்றும் விவசிதமாக இல்லை. அப்ப வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலே தர்ம ஜிஜ்ஞாசா அனந்தரம் தர்ம ஜிஜ்ஞாசா முடிவு போயிட்டேன்னு நானே பிராப்தே அங்கே குருகுலத்திலிருந்து தொகுத்து வந்தது. இதம் ஆரம்பித்தது. இந்த பூர்வபக்ஷத்துக்கு இந்த விசேஷமான சண்டைக்கு சமாதானம் சொல்றதுக்காக அகாதோ தர்ம ஜிஜ்ஞாசா இந்த சூத்திரத்தால அந்த அதிகமான சண்டை எப்படி நிவர்த்தியா இருக்குங்கிறத பார்ப்போம். அனந்தரம் பிரம்ம ஜிஜ்ஞாசித்தவ்யம் ஸ்நாதவ்யம் நித்தியபிப்பிராய அகாத. அந்த தர்ம ஜிஜ்ஞாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்ம ஜிஜ்ஞாசை பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருக்காரு. அப்படின்னா பண்ணிட்டாங்க நீங்க வந்து இதை பண்ணாமல் தேர்வுபட்சத்துக்கு போக முடியாது அப்படின்னு ஸ்நாதவ்யம் நித்தியபிப்பிராய. அப்படின்னா நான் வந்து இதுக்கு அர்த்தமே சொல்ல முடியாதுன்னு கொண்டு வந்தேன். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் வச்சுக்கிறது? இப்படி சொன்னதான சூத்திரக்காரர் சூச்சனை பண்ணிட்டா அதுக்கெல்லாம் சமாதானம் இருக்கு. என்ன சமாதானம்? கர்மாபிதாயினோதி கிருத்திய பிரத்யாத்து நியோக சம்பிரத்யாத் ந நியோகம் நிராகர்த்தும் சக்கியதே. சொன்னாரே ஆவேக கிருத்திய பிரயோகம் பண்ண விதிங்கிறது பிரச்சனை தெரியுது. கர்ம பிரத்யமா பிரயோகம் பண்ணினாக்க அது தெரிய மாட்டேங்கிறது சொன்னாரோ இல்லையோ. கர்ம பிரத்யத்துல விசேஷமாக அது தெரியுது, தெரியாம போகவே இல்லை. அவசியம் தெரியுது. இன்னொன்று விசேஷமா தெரிஞ்சாலும் அது தெரியதான் தெரியுது. அதை வாதம் பண்ண முடியாது. நிராகர்த்தும் சக்கியதே. பார்ப்போம். கடத்வயா கர்த்தவியா கிராமத்வயா கந்தவியா. கிராம கந்தவியா கடகா கர்த்தவியா அப்படின்னா சொல்றது இது கர்ம பிரத்யம் தான். ஆனா இதை கேட்ட உடனே அப்படி பண்ணாதவனுக்கு பண்ணங்கிற புத்தி ஏற்படுறது இல்லையா. கிராமமா துவயா கந்தவியா அப்படின்னு சொல்றேன். ஒருத்தன் வந்து கிராமத்துக்கு நான் போமாட்டேன் அப்படின்னு நினைச்சுன்னு உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோ. நான் சொல்றேன் துவயா கிராமமா கந்தவியா. நான் என்ன இந்த வார்த்தையை கேட்டு அவனுக்கு புரியும்போது நான் போகணும்னு இவர் அபிப்பிராயப்படுறாருன்னு தெரியுமா தெரியாதா? அப்ப இவர் என்னை வந்து போக தூண்டுகிறாருங்கிறது தெரியுதோ இல்லையோ, பிரேரணை தெரியுதா இல்லையா? ஆனா என்னுடைய வாக்கியத்துல இந்த தமிழ் பிரச்சனை இருக்கு. இது கர்ம பிரயோகம். கர்ம பிரயோகமா இருந்தால்தான் கிராமமா கந்தவியா அப்படின்னு நான் பிரயோகம் பண்ணேன். ஆனா கர்ம பிரயோகமா இருந்தா ஒரு விசேஷமா இருக்குன்றது வாஸ்தவம் இல்லைன்னு சொல்லணும். ஆனா விதிங்கிறது தெரியறதுன்னு சொல்லக்கூடாது. கடத்வயா கர்த்தவியா கிராமத்வயா கந்தவியா இது எத்தூக்கம் திரவியவரத்தை பிரயோஜனாபாவாத் ஆரசத்தின் யோகத்தை இது ததசத்து. இந்த பூர்வபக்ஷி சொல்லுவா திரவியத்துக்கு பிராதானியம் கொடுத்தோம்னா இந்த கிரியையால அது ஒரு பிரயோஜனமும் உண்டாலே அந்த விதி அங்க வர முடியாது. ஏன்னா உற்பத்தி அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு சொல்றா தது அசத்து. அது தப்பு. அவித்யோதத்தை உபலப்தமானத்வா இதுதான் பலாம். சம்ஸ்காரம் வரணும் சொல்லிக்கலாம். ஏற்கனவே அவித்யை என்பது அவித்யா தோஷம் மறைத்து வச்சிருந்தது ஆத்மாவை. இதுல இருந்து தியானம் அதுவே திரஷ்டவியா தரிசனம். இந்த தரிசனத்தினாலே அவித்யா தோஷங்கிறது நிவர்த்தி ஆயிடுச்சு. தோஷ நிவர்த்திக்கு சம்ஸ்காரம் தானே. இந்த விதத்துல அதுக்கு அர்த்தம் சொல்றது சௌரியமா இருக்கு. ஆத்மான
உபாசிங்கிறது உபாசனைங்கிறது தியானம். இந்த தியானத்தினால வரக்கூடிய அவித்யா நிவர்த்தி பலம் அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிறது. அதனால அது சம்ஸ்காரம்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு. இந்த அவித்யை இருக்கா நிவர்த்தி பண்ணணும். இதனால என்ன, இது ஒரு பிரயோஜனமா என்ன அப்படின்னு கேட்டா அவசியம் பிரயோஜனமா. ஏன்னா அவித்யாக சம்சார கேட்டு கேட்டா இந்த சம்சாரங்கிற அனர்த்தத்துக்கு காரணமா இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணினா அதே பலம், அதுவே பலம். அனர்த்தத்தை நிவர்த்தி பண்ணினா என்ன பலம்னு கேட்கவே கூடாது, அனர்த்த நிவர்த்தி தான். அதனால சம்சார கேட்டுபூதமா இருக்கிறதுனால அவித்யா நிவர்த்தியே பலம் என்று சொல்லிக்கலாம். ஆகையால இந்த வாக்கியத்தின் அர்த்தத்தை இந்த சூத்திரத்திலேருந்து கொண்டு வந்தாரு. இந்த அர்த்தத்தை சொல்றது இப்படி ஒரு அர்த்தம் விதியை விட்டு கொடுத்து விடல. திரஷ்டவியா அப்படின்னு சொன்னா விதிதானா, இதுவும் விதிவாக்கியம் தான். ஆனா இந்த விதிவாக்கியத்துக்கு இப்பேற்பட்ட பலன் உண்டு அப்படின்னு சொல்லி அசாதோ பிரம்மஜாசாங்கிற சூத்திரம் அந்த பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்றது. ஆக இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படி யாரோ சொல்றாங்க.